நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அதுபோலவே நீ மாறு என்றவர். நடந்து நடந்து ஓடி ஓடி போராடிய கால்களுக்கு ஓய்வு கிடைத்த தினம் இன்று. ஆம், காந்திஜியின் அமரத்துவ தினம் இன்று. அகிம்சையையும் உண்மையையும் உயிர் மூச்சாக கொண்டு இறுதி வரை வாழ்ந்தவர் காந்தியடிகள். அவரை பெரிதும் கவர்ந்த நூல் திருக்குறள். என்றதும் எனக்கு ஒரு குறள் நினைவில் வருகிறது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும். இந்த குறளை புரிந்து நடந்து கொண்டவர்தான் காந்திஜி என்பதற்கான நிகழ்வு. தான் பெற்ற லோனை அடைப்பதற்காக தனது சகோதரரின் நகையை திருடிவிட்டு அதனால் பெற்ற பணத்தை லோனை அடைத்து விட்டார். வீடு திரும்பிய அவருக்கு இரவு முழுவதும் உறக்கமே வரவில்லை. ஏன் தெரியுமா? தான் தெரிந்தே ஒரு தவறை செய்துவிட்டோம், பொய் சொல்லிவிட்டோம் என்று அவர் மனசாட்சி அவரை உறுத்தியது. உடனடியாக தன் அப்பாவிற்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி அனுப்பினார். தான் தனது சகோதரரின் நகையை திருடியதாக. ஆம் நண்பர்களே, அந்த குறளின் பொருளும் அதுதான். நமக்கு தெரிந்தே ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்றால் பிறர் அதை அறிந்து தண்டிப்பார்கள் என்பதல்ல, நம் மனசாட்சியே நம்மை கொன்றுவிடும் என்பதுதான் அந்த குறளின் பொருளும். ஸோ காந்தியடிகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் அதுதான். பொய் சொல்லிவிட்டு தண்டனையிலிருந்து தப்பிப்பதை விட உண்மையை சொல்லிவிட்டு தண்டனை பெறுவதே சிறந்தது. அப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்தோன்னா வாழ்க்கை முழுவதுமே அது நமக்கு தண்டனை தான். நம் மனசாட்சி நம்ம ஒவ்வொரு நாளும் கொன்றுவிடும். ஆகையால் எப்பொழுதும் உண்மையே பேசுவோம். நன்றி.